பாருங்க கைஸ், நம்ம கொடைக்கானல்ல பார்த்த மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு வியூ. இங்க கொடைக்கானல் இது கம்பேர் பண்ணக்கூடாது. கொடைக்கானல்ல பார்த்தோம், எங்கேயுமே செம்மையா இருக்கு நம்மளுக்கு வியூ. ஸ்னோ எல்லாம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பேர் தான் டிடி ஹில்ஸ் தான். செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே. நாங்க நேத்துல இருந்து வராததுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு செம்மையா இருக்கு. நம்ம இன்னும் மேல மேல போக இன்னும் வியூ செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அங்க இருந்து பின்னாடி ஃபுல்லா ஸ்னோ. நாங்க கீழே இருக்கும் போதே நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெயில். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?
இப்படி வச்சு இல்ல இப்படி பிடிச்சிருக்கேன் நான். ஆமா பின்னாடி வந்து பிடிச்சிருக்காங்க அவங்க. நானும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. நானும் பிடிச்சிட்டேன் பாருங்க, அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்கு கைஸ். இந்த இடத்துல நம்மளால வந்து குணா கேவ்லயோ இல்ல கொடைக்கானல்லையோ வந்து இந்த மாதிரி உட்காந்து பார்க்க முடியல. ஏன்னா சரியான கூட்டம், மழை எல்லாமே இருந்ததுனால நம்மளால பார்க்க முடியல. ஆனா இங்க வியூவே செம்மையா இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நான் ஒரு பக்கம் தனியா பேசிட்டு இருக்கேன், அவரும் ஒரு பக்கம் தனியா பேசிட்டு இருக்காரு. அதனால 2 பேரோட ஜாயின் பண்ணி போடுவேன். கொஞ்சம் கஷ்டப்படாம ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது உட்காந்து பாருங்க, அவ்வளவுதான். ஆகி இந்த இடத்துக்கு சேஃபா வந்து ரீச் ஆயிட்டோம் பாருங்க. செம்மையா இருக்கு இடமே. கீழே ஒரு இடத்துல குளம் பார்த்தோம். கீழே வந்து ஒரு நாக்கத்தலாபுன்னு சொல்லிட்டு ஒரு வந்து இடம் பார்த்தோம். பார்த்தா கிணக்கரை, இங்க வந்து கன்னடால வந்து நாக்கிணக்கரை அந்த பேரு. ஸோ வந்து அந்த இடத்த வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தா அதே இடம் இங்கே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது, அழகாக இருக்குது பார்க்கவே. ஆமாம், நம்ம வந்து நார்மலாக ஒரு கொடைக்கானல்லையோ ஒரு ஊட்டிலையோ ஒரு இடத்துக்கு மேலே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகும். எங்கள் 15 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்க்கவே செம்மையாக இருக்குது இடமெல்லாம். 20 minutes அவ்வளோதான் இருக்கும். 15 to 20 minutes தான், அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். ஆனால் ஹைட்டில் உட்காந்துருக்கோம், நல்லா இருக்குது இடமே. நீங்கள் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் வரீங்கன்னா கண்டிப்பாக உருட்டிகிறா கூகுள் மேப்பில் போட்டாலே வரும். உருட்டிகிறான்னு போட்டிங்கன்னா வரும். இந்த இடம் வந்து ஹிடன் ஸ்பாட் மாதிரி செம்மையாக இருக்குது இடமே. இதே இடத்துல வந்து டிடி ஹில்ஸ் இது பேர். நந்தி ஹில்ஸ் கூட இருக்குது. அது நந்தி ஹில்ஸ் கூட இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் அங்கே தான் போவோம். நான் சொன்னேன் இல்லையா, 4 to 5 years ஆச்சு. எல்லாமே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது இடமே. நந்தி ஹில்ஸ் கூட நல்லா இருக்கும். ஆமாம், நாங்கள் வந்து இப்போ கிளம்புறதுனால அதெல்லாம் கவர் பண்ண முடியல. நேற்று வந்து இவங்க கடைக்கு போயிட்டாங்க, இல்லைனா இந்த இடமே வந்து பார்த்துருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வரலாம். ஒன்று வந்து சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ் வரும்ல, அப்போ வேணால் ட்ரை பண்ணலாம் வர்றதுக்கு. இது இப்போ நம்ம வந்து மேலே போனோம், அப்பில் போனோம், இப்போ வந்து டவுனில் வந்திருக்கோம். சார் வந்து இப்போ இங்கே தான் இருக்கார். இவ்வளோ நேரமாக வந்து இன்ஸ்டாக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கீழே இங்கே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேலே அப்பவுமே செம்மையாக இருக்குது, டவுனுமே செம்மையாக இருக்குது கைஸ். பேசாமல் நம்ம வந்து குணா கேவில் பண்ண மாதிரி இங்கே உட்காந்து கல்வெட்டு பண்ண போகிறோம். நான் குணா கேவ்னு கொடைக்கானல் பற்றி சொல்லிட்டே இருக்கேன், ஏன்னா அது சரியான இடம் கைஸ். அந்த வீடியோ மட்டும் கிடைக்கும் போது இருக்கட்டும். ஃபால்ஸ் இப்போ நம்ம வந்து அங்கே டாப்பில் இருந்தோம், இப்போ வந்து கீழே இறங்கி இருக்கோம். இந்த டாப்பை காமிக்கிறேன். இது ஃபால்ஸா தெரியல எனக்கு என்ன கதைன்னு. டிடி ஹில்ஸோட அப்பில் தான் மேலே போகிறோம், கீழே வந்து டவுனுக்கு வந்துருக்கோம். இடம் செம்மையாக இருக்குது. இங்கே உட்காந்து நிறைய நேரம் நம்ம கதை பேசலாம். வாங்க. டிடி ஹில்ஸ்ல டவுன். டிடி ஹில்ஸ் டவுனா? டிடி ஹில்ஸ் ஸ்னோ பாருங்க கைஸ். மேலே இந்த இடத்துலலாம் நம்ம உட்காந்துருந்தோம், மீன்ஸ் அந்த இடத்துல கிடையாது, ஓரளவுக்கு உட்காந்துருந்தோம். செம்மையாக இருக்குது பாருங்களேன். நம்ம போய் பார்ப்போம். இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டாரு, டயர்ட் ஆயிடுச்சா அங்கே பாரு. பார்ப்போம். ஒருத்தர் இங்கே சுகமாக படுத்திருக்காரு கைஸ். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து படுத்து இயற்கையை ரசிக்கிறதுலாம் ஒரு தனி ஃபீல், ஓகேவா? அது வந்து இந்த மாதிரி குடும்பமாக வந்து ஸ்பாயில் ஆகுது. தனியாக வந்தோமா, தனியாக வந்து இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி நேச்சுரல் காற்றுல வரணும். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இப்போ வந்து முதுகுவலி இருந்தாலும் இப்படி படுத்துருக்கேன். மற்றபடி ஆமா, நீங்க எங்க பெங்களூர் போலியா? கொஞ்ச நாளா இங்கே சுத்திட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதனால நானும் வந்து அந்த சம்பவத்தை தவிர்த்து வேற சம்பவம் பண்ணிட்டேன். அதனால நான் பெங்களூர் போகாமல் வீட்டுக்கும் இங்கேயும் சுற்றின்னு இருக்கேன்.
ஸோ அம்மா வந்து மூஞ்சி ரிவீல் பண்ணிட்டாங்க ஓனர் அம்மா, அதனால வந்து மூஞ்சி வச்சே வ்ளாக் போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வரும். எனக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபோன் வருது, நீங்கள் போங்க. பல நாளாக பிளான் பண்ண ஒரு விஷயம் ஃபேஸ் ரிவீலுங்கிறது. அந்த ஃபேஸ் ரிவீல் வந்து கொடைக்கானலில் பண்ணோம். அந்த வீடியோஸ் வந்து போடலான்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு எல்லா வீடியோஸும். அது போடலாமா வேணாமான்னு சொல்லி, போடலாமா வேணாமான்லாம் இல்லை, கண்டிப்பாக எடுத்துட்டோம் எல்லாமே. நிறைய கிட்டத்தட்ட எத்தனை பார்ட்ஸ் மொத்தமாக ஒரு 7 பார்ட் வர அளவுக்கு வீடியோஸ் எடுத்தோம். 7 எபிசோடு வந்துச்சு. ஆமாம், 7 எபிசோடு வர அளவுக்கு வந்து வீடியோஸ் எடுத்திருந்தோம். ஒவ்வொருமே வந்து அரௌண்ட் 10 to 15 மினிட்ஸ் வருமா, 10 மினிட்ஸ் வர மாதிரி வந்து வீடியோ எடுத்திருந்தோம். அத்தனை பார்ட்ஸ் எடுத்திருந்தோம். செம்மையாக போடலாம், அவ்வளோதான், ஜாலி தான் நம்மளுக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா, அதில் வந்து பாதி வீடியோஸ் எங்கே போச்சுன்னே தெரியலை. அது கண்டுபிடிச்சி சிஸ்டமில் ஏற்றி எடிட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக எல்லா வீடியோஸுமே வந்து நான் இந்த ஃபோன்லேயே வந்து ஷூட் பண்ணிக்கிறேன். இதில் தான் வந்து இன்றைக்கி என்ன சமையல் எல்லா வீடியோஸும் நான் இதில் தான் எடுப்பேன். அண்ணா கூட வெளில போக மட்டும் அவரோட ஃபோனில் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க ஃபோன் வந்து நான் பல நேரத்தில் சதி பண்ணி விட்ருது, அதனால் சரி இதுலேயே எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் எடுத்தோம். எடிட்டிங் ஓரளவுக்கு நான் தான் பண்ணுவேன், தம்ப்நெயில் மட்டும் அவர் பண்ணி கொடுப்பாரு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க என்ன. ஆக்சுவலாக வந்து மலைக்கு ஏறி வந்துட்டு இருக்கோம். பின்னாடி ஒருத்தர் துடிச்சிக்கிறான். இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே போகலாமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா?
அது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக போகிறோம். காடு ஃபுல்லாக காடு தான். பயமாடி சாப்பிடா. எத்துருவா உண்மையாவே மூண்டா ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாப்பிடு. நீ இருக்க நீ யாருக்கும் வந்து Bye.